வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கம்பரின் தனிப்பாடல்கள். ஃபஸ்ட்டு தனிப்பாடல்கள் அப்படிங்கிறது பல புலவர்கள் பல நூல்கள் எழுதியிருப்பாங்க. அந்த நூல்களை தவிர தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒரு சில பாடல்கள் பாடியிருப்பாங்க. அதுதான் அந்த படைப்புகளோடு ஒன்றி வராமல் வேறு தனிப்பாடல்களாக நிற்கிறது தான் என்னது தனிப்பாடல்கள் அப்படின்னு சொல்லி தொகுத்திருப்பாங்க. இந்த தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதியாக பதிப்பிச்சிருப்பாங்க. இதனுடைய பாடல்கள் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்துக்கிட்டோம்னா 1291. இந்த பாடல்கள் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வாழ்ந்த புலவர்களின் பாடல்களாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கும். இந்த தனிப்பாடல் திரட்டினுடைய படைப்பை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொன்னுச்சாமி தேவர், ராமநாதபுரத்தில் பொன்னுச்சாமி தேவன் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அவர் தான் பல புலவர்களின் பாடல்களை தொகுக்க சொல்கிறாரு. யார்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒரு கவிராஜ பண்டிதர்கிட்ட சொல்கிறாரு. அவர் அதன் பொருட்டு அந்த பாடல்களை தொகுக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய துணைக்கு பாடல்களை திரட்டி கொடுக்கறவர் யாருன்னு கேட்டால் ராமசாமி முதலியார். அவர் திரட்டி கொடுக்க அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்தவர் யாருன்னா பெரிய தம்பி. இந்த பாடல்கள் ஸ்லேடை, மடக்கு, திரிபு, வெண்பா இந்த மாதிரி அதன் அடிப்படையிலும் பிரிச்சிருக்காங்க. யாரெல்லாம் பாடியிருக்காங்களோ அந்த புலவர்களின் அடிப்படையிலும் பாடல்களை தொகுத்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்போ கம்பரின் தனிப்பாடல்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது அவர் சிலை 70, ஏர் 70, கம்பராமாயணம், திருக்கை வழக்கம், சடகோபர் அந்தாதி இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. இதெல்லாம் போக தனியாக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளில் சில பாடல்கள் பாடியிருப்பார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டோம்னா ஒருத்தர் பாம்பு கடிச்சிரும், அதை நீக்க அந்த விஷம் நீக்க ஒரு பாடல் பாடியிருப்பார். அப்புறம் ஸ்ரீராமன் ஒரு துணி, அவருக்கு டெய்லியும் துணி வெளுத்து கொடுக்கக்கூடிய ஸ்ரீராமன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரை பற்றி ஒரு பாடல் பாடியிருப்பார். இந்த மாதிரி அவர் பாடிய பாடல்களில் ஒரு 10 பாடல்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது அந்த பாம்பினுடைய விஷம் நீங்க பாடிய பாடலை பார்க்கலாம். ஆழியான் பள்ளி அணையே அவன் கடைந்த ஆழிவரையின் மணித்தாம்பே பூழியான் பூனே புறமெரித்த பொற்சிலையிற் பூட்டுகின்ற நானே அகல நட. ஆழியான் பள்ளி அணையே அப்படிங்கிறது திருமாலின் படுக்கை கொள்ளும் மெத்தையாக இருக்கக்கூடிய பாம்பே, அந்த நாகத்தை சொல்கிறாங்க. மெத்தையாக இருக்கக்கூடியவனே, அவன் திருப்பார்கடலில் அமுதத்தை கடைஞ்ச போது அந்த மலையை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட தாம்பு கயிறாக இருந்தவனே. பூழியின் பூனே, இந்த இடத்துல பூழி அப்படிங்கிறது சிவபெருமானை சொல்கிறாங்க. அந்த சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆபரணமாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது புறமெரித்த பொற்சிலையிற் பூட்டுகின்ற நானே, அவர் திரிபுரங்களை இருந்த காலத்தில் அவர் வில்லுக்கு விட்ட நானாக இருக்கக்கூடியவனே. அப்பேற்பட்டவனாகிய நீ இவனை தீண்டி அந்த விஷமானது அகலும்படி செய்ய உதவுவாயாக அப்படின்னு இந்த பாடலை பாடுறாரு. ஆழியான் பள்ளி அணையே, திருமாலினுடைய படுக்கையின் மெத்தையாக இருக்கக்கூடியவனே, அவன் கடந்த ஆழிவரையின் மணித்தாம்பே, அந்த திருப்பார்கடல்ல அமுதத்தை கடைந்த போது அந்த மலையை சுற்றி கட்டுவதற்கு தாம்பு கயிறாக விளங்கியவனேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பூழியான் பூனே, சிவபெருமானினுடைய ஆபரணமாக இருக்கக்கூடியவனே, திரிபுரத்தை எரித்த காலத்தில் வில்லுக்கு விடும் அம்பாக இருந்தவனே, நீ இவனுடைய விஷத்தை நீக்க உதவுவாயாக அப்படின்னு அந்த பாடல் பாடியிருக்கிறாரு. அடுத்த பாடல் பார்த்துக்கிட்டோம்னா கம்பருக்கு தினமும் துணி வெளுத்து கொடுக்கக்கூடிய ஸ்ரீராமனை பற்றி ஒரு பாடல் பாடிக்கிறாரு. பாருங்க. சிரம் பார்த்தான் ஈசன் அயன் தேவிதனை பார்த்தான், சுரம் பார்த்தான் செங்கமல கண்ணன், உரஞ்சேர் மலை வெளுத்த தின்புயத்து வண்ணான் ஸ்ரீராமன், கலை வெளுத்த நேர்த்திதனை கண்டு. இதில் சிரம் பார்த்தான் ஈசன் அப்படிங்கிறது, ஈசன் தன்னுடைய தலையை பார்க்குறாராமா, தன்னுடைய ஜடாமுடியை பார்க்குறாராமா. அதில் இருந்த கங்கையும் வெண்பரையும் தம்மை விட்டு விலகி போயிருச்சோ அப்படின்னு ஒரு ஐயம் ஏற்படுதான். அயன் தேவிதனை பார்த்தான், அயனாகிய அந்த பிரம்மதேவன் தேவியான கலைமகளை பார்க்குறாராமா. அவருடைய துணி அவ்வளோ வெண்மையாக இருக்காமா. அடுத்தது சுரம் பார்த்தான் செங்கமல கண்ணன், அந்த கண்ணனாகிய திருமால் செந்தாமரை போன்ற கண்களை உடையவர். அவர் தன்னுடைய கையை பார்க்குறாராமா. அந்த கையை பார்த்தனோடனே கையில் வெண்சங்கு தான் விலகி போயிருச்சோ அப்படின்னு ஒரு வியப்படைகிறாராம். ஏன் அப்படின்னா உரஞ்சேர் மலை வெளுத்த தின்புயத்து வண்ணான் ஸ்ரீராமன், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மலையையே வெளுக்கக்கூடிய அளவுக்கு மலை போன்ற தோலை உடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன்
கலை வெளுத்த நேர்த்திதனை கண்டு அவனுடைய தொழிலை வந்து சிறப்பாக செஞ்சதன் நேர்த்தி கண்டு இந்த மூவரும் வியப்பு அடைவதா சொல்கிறாரு இந்த பாடலில். யாராரு? சிவன், அயன், அடுத்தது திருமால். இந்த 3 பேரும் அவனுடைய தொழிலை பார்த்து அவன் செய்த செயலை பார்த்து வியப்பு அடைவதாக இந்த பாடல் சொல்லியிருக்கிறார். அடுத்த பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் சிதம்பரத்தில் ராமாயணம் அரங்கேற்றத்திற்காக காத்துட்டு இருந்த கம்பர் வந்து தனக்கு முடிவெட்டக்கூடிய தம்பிபுகானினுடைய சிறப்பை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு. ஆரார் தலைவணங்கார் ஆரார்தான் கையடார் ஆராதான் சத்திரத்தில் ஆராதார் சீராகும் தென்புலியூர் மேவும் சிவனருள் சேர் அம்பட்ட தம்பிபுகான் வாசலிலே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரார் தலைவணங்கார், யாரார் தான் இவர்கிட்ட தலைவணங்காமல் இருப்பாங்க? கண்டிப்பாக முடிவெட்டுறதுக்கு தலைவணங்கித்தான் ஆக முடியும். யாரார் தாம் கையெடுத்து இருக்காதவர்கள், அக்குளில் இருக்கக்கூடிய முடி எடுக்கிறதுக்கு கையை தூக்காமல் யார் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யாரார் தான் சத்திரத்தில் ஆராதார், இவருடைய கையினுடைய மகிமையினால் தனக்கு ஏற்படக்கூடிய நோயை தீர்த்து கொள்ளாதவர்கள் யாரார்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சத்திரம் அப்படிங்கிறது அறுவை செய்யக்கூடிய இடத்தை சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த முடியெடுக்கக்கூடியவர்கள் வந்து பெரும்பாலும் ஒரு மருத்துவ நிபுணராக இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல சத்திரம் அப்படிங்கிறது அறுவையை குறிக்குது, அறுவை செய்யக்கூடிய இடத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சீராகும் தென்புலியூர் மேவும் சிவனருள், இந்த இடத்துல தென்புலியூர் அப்படிங்கிறது சிதம்பரத்தை சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்பட்ட தம்பிபுகான் அப்படிங்கிறது, அம்பட்டன் அப்படிங்கிறது அழகுபடுத்தும் தொழிலை செய்யக்கூடியவர்களை குறிக்குது. அடுத்த பாடல் பார்த்துக்கிட்டோம்னா இருந்தவளை போனவளை, அந்த பாடல் வந்து மாத்தத்தனை பற்றி பாடிக்கிறார். அவர் யார் அப்படின்னா கம்பருக்கு வந்து தேவைப்படக்கூடிய கீரைகள், காய்கறிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து அந்த மாத்தத்தன். அவர் நாள்தோறுமே முளைக்கீரையும் கத்திரி பிஞ்சும் கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பார். இவர் நாள்தோறும் தவறாமல் இவருக்கு அந்த தொண்டு செய்து வருவதை பார்த்து அவர் வியந்து ஒரு பாடல் பாடுறாரு. தோட்டக்காரனாக இருக்கிறதுலையும் அவர் வந்து அவருடைய தொழிலை சிறப்பாக நேர்த்தியாக செய்கிறாரு. அதன் பொருட்டு ஒரு பாடல் பாடுறாரு. இருந்தவளை போனவளை என்னை அவளை பொருந்தவளை பறித்து போயினான் பெருந்தவளை பூத்த தேன் சொரியும் பொன்னிவள நன்னாட்டில் மாத்தத்தன் வீதியிலே வந்து. இது ஏன் பாடுறாரு அப்படின்னா இவர் அவர் கீரையை கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாரு. அப்போ ஒரு நாள் அவர் பின்தொடர்ந்து போகிறாரு. அப்போ அவருடைய அம்மாவை பார்க்குறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வேலையும் இதுவுமாமே இருக்கிறானே, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது நீங்களே அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மை வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் பாடுறாரு, இருந்தவளை போனவளை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவருக்கு பின்னாடி இருந்தவங்க பொன்னிவள நன்னாட்டில் மாத்தத்தன் வீதியிலே வந்து, அந்த பொன்னிவள நாட்டில் வந்து இந்த மாத்தத்தன் வீதியில் நடந்து வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா இருந்தவள் போனவள் எப்படிப்பட்டவளாக இருந்தவளாகும் இவரை பார்க்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய வளையல்களை பறித்து கொண்டு போகின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவனை மணக்க நிறைய கன்னியர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், வருத்தம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு அந்த பாடலை பாடுறாங்க. இதில் வந்து அந்த பெருந்தவளை பூத்த தேன் சொரியும் பொன்னிவள நாடு, இது வந்து அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்கிற போது பெருந்தவளைகள் வந்து தாமரை பூக்கள் மீது தத்தி தத்தி விளையாடுமா, அதன் காரணமாக அந்த மலர்கள் வந்து தேனை சொரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த பொன்னி நதி பாய்கின்ற நாடு இந்த சோழ நாடு. அப்பேற்பட்ட நாட்டில் இந்த மாத்தத்தன் பவனி வர்றதை கண்டு மயங்கி நிற்கக்கூடிய பெண்கள் நிறையா இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய அம்மாவை தேற்றும் வகையில் மாத்தத்தனை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அடுத்த பாடல் பார்க்கலாம். ஆழியான் ஆழி அயன் எழுத்தாணி என்பார் கோழியான் குன்றெறிய வேலென்பான் பூழியான் அங்கை மழு என்பான் அருள் பெரிய மாவண்டூர் சிங்கன் உலைக்களத்திற் சென்று. இந்த பாடல் வந்து மாவண்டூர் சிங்கனை பற்றி பாடியிருக்காங்க. அவன் யார் அப்படின்னா உலைக்களத்தில் படைக்கருவிகளை செய்யக்கூடிய திறமைசாலி, அவனை பற்றி பாடியிருக்காரு. அவனுடைய உலைக்களத்தில் வந்து எப்பொழுதுமே கூட்டம் நிரம்பி இருக்குமாமா. ஆயுதங்களுக்காக கட்டளை இடுபவர்களும் ஆயுதங்களை பெறுவதற்காக காத்திருக்கிறவர்களும் நிறையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் மட்டும் இல்லாமல் தேவர்களும் கடவுளர்களும் வந்து காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழியான் ஆழி, இதில் வந்து சக்கரத்தானாகிய திருமாலும் தனக்கு ஒரு சக்கரம் செய்து கொடுக்க காத்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அயன் எழுத்தாணி
எழுத்தாணி, பிரம்மதேவன் வந்து ஒரு எழுத்தாணி செய்து கொடுக்க வேண்டி காத்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கோழியான் அப்படிங்கிறது இந்த இடத்துல கோழிக்கொடியினை உடைய முருகப்பெருமான் தன்னுடைய குன்றத்தை தாக்குவதற்கு வேல் வடித்து கொடுக்க காத்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததில் பார்த்துக்கிட்டு அப்படின்னா புழுதியடியாகிய சிவன் என் கையிடத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மழுவை செய்து தர வேண்டி காத்திருப்பார் அப்படின்னு மாவண்டூர் சிங்கனை பற்றி சிறப்பித்து ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு. அடுத்த பாடல் பார்க்கலாம். குறுநில வேந்தனாக இருக்கக்கூடிய வாணனை பற்றி பாடின பாடல் தான் அடுத்த பாடல். உலைக்குரிய பண்டம் உவந்திருக்க சென்றால் கொலைக்குரிய வேளங் கொடுத்தான், தலைக்குரிய வாணர்கோன் ஆரை மகதேவனுக்கிந்த பாணனோடு என்ன பகை. அந்த வாணன் வந்து எப்பேற்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, தன்னை தேடி வந்த பாணனுக்கு அவன் வந்து உணவுப் பொருளுக்காகத்தான் தேடி வந்திருக்கான். ஆனால் அதை கொடுக்காம அவன் சிறப்படையணும் அப்படிங்கிறதுக்காக என்னத்தை கொடுத்து அனுப்புகிறான் அப்படின்னா வேளம், அந்த யானையை கொடுத்து அனுப்புகிறான். அந்த மகத நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாணனுக்கு இந்த பாணனின் மீது என்ன பகையோ அவன் கேட்குறத கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாடலாம் பாடுறாரு. பாருங்க, உலைக்குரிய பண்டம் உவந்திருக்க சென்றால், அந்த உலையிலிட்டு சமைப்பதற்கு தேவையான பொருட்களை வேண்டி போய் நின்னா கொலைக்குரிய வேளம் கொடுத்தான். கொலை தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய போருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த யானையை கொடுத்தான். இப்பேற்பட்டவன் தலைக்குரிய வாணர்கோன் ஆரை மகதே, இவனுக்கு இந்த பாணனோடு என்ன பகை அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பாடுறாரு. அடுத்த பாடல், சோழ அரசர் ஒரு நாள் நகர்ச்சோதனைக்காக இரவில் வந்து நகரை சுற்றி வருகிறார். அப்போ வந்து வர்ற வேளையில் காளி கோயிலில் ஒரு காட்சியை பார்க்குறாரு. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆண் பேய் வந்து காளிக்கு சந்தனம் அரைச்சிட்ருக்கு. அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண் பேய் ஆர்வத்துடன் அந்த சந்தனத்தை கையில் எடுக்குது. அப்படி எடுக்கிற பொழுது அந்த ஆண் பேய் வந்து அந்த பெண் பேயினுடைய கையை வெட்டிடுறாரு. இது என்ன ஒரு விந்தையாக இருக்குது, அதே சமயத்தில் ஒரு அச்சமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இரவு நேரத்தில் போய் கம்பரினுடைய வீட்டினுடைய கதவை தட்டுறாரு. சத்தம் கேட்ட அம்பிகாவதி கதவை திறந்து பார்க்குறாரு. சோழ அரசன் வெளியில் நிற்கிறாரு. உடனே வரவேற்று உள்ளே வரவே சொல்லி என்ன நடந்ததுன்னு வினவ அந்த கதையை அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து அம்பிகாவதி முதல் 2 வரியை பாடுறாரு. பாருங்க, கரைக்கு வடக்கிருக்கும் காளிக்கால் அம்மைக்கு அரைத்து வழிச்சாந்தை தொட்ட பேய். அடுத்த 2 வரியை கம்பர் பாடுறாரு. உரைத்தும் மறைக்க வரியாத வன்பேயை குறைக்குமாம் கூர்கத்தி கொண்டு, அந்த கத்தி வச்சு அந்த கையை வெட்டுது அப்படின்னு கம்பர் பாடுறாரு. முதல் 2 வரியை அம்பிகாவதி பாடுறாங்க. அடுத்த 2 வரியை கம்பர் பாடுறாரு. இந்த பாடல் கூட கேள்வியாக கேட்கலாம். இந்த பாடலை பாடினவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குற போது கம்பர் அம்பிகாவதி 2 பேர்த்தையும் சேர்த்தியும் ஒரு ஆப்ஷனாக கொடுக்கலாம். அடுத்த பாடலில் பார்க்குற பொழுது கம்பரனுடைய வாழ்க்கை நிகழ்வுகளோடு அம்பிகாவதியினுடைய வாழ்க்கை நிகழ்வும் சேர்ந்து வரதா இருக்கக்கூடிய பாடல் தான் இட்டகடி நோவ எடுத்த அடி கொப்பளிக்க அப்படிங்கிற. அம்பிகாவதி தனது பொழுதுபோக்கிற்காக ஊரை சுற்றி வரும் பொழுது உப்பருகையில் ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண்ணை பார்த்தோன்னே அவருக்கு வந்து காதல் வயம் கொள்கிறாரு. அது வந்து இளவரசி அப்படிங்கிறது அவருக்கு தெரியறதில்ல. அப்புறம் இளவரசி அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்கள பார்க்குறக்காகவே பல நாட்கள் தொடர்ந்து அந்த உப்பரிகை போய் அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கார். இளவரசியை பார்த்துக்கிட்டே இருக்கார். இதை வந்து ஒரு நாள் அரசர் பார்த்துறாரு. இந்த மாதிரி அம்பிகாவதி தன்னுடைய மகளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கிட்டேன்னா ஒட்டக்கூத்தர்கிட்ட சொல்கிறாரு. ஒட்டக்கூத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அம்பிகாவதி அப்பேற்பட்டவன் அல்ல. ஏன் அப்படின்னா அம்பிகாவதிக்கு குரு யாருன்னா ஒட்டக்கூத்தர் தான். அதனால் அவருக்கு தெரியும் அவர் அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நாம் இதை சோதிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிற பொழுது அம்பிகாவதி கோவை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. அந்த நூலை அரங்கேற்றம் செய்வதன் பொருட்டு வீட்டில் ஒரு விருந்து கொடுக்கலாம். அப்பொழுது தன்னுடைய இளவரசியின் மூலமாக உணவு பரிமாற சொல்லும் பொழுது அவருடைய மனநிலை, அவனுடைய நிலை எப்படி இருக்குது, உணர்வு எப்படி இருக்குதுன்னு சோதிக்கலாம் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் சொல்லுவார். அதன் அடிப்படையிலே அரசரும் செய்வார். அந்த விருந்து ஏற்பாடு நடக்குது. அந்த விருந்து ஏற்பாடு நடக்கிற பொழுது இளவரசி கையில் வந்து ஒரு உணவுப் பொருள் கொடுத்து பரிமாறக்கு வர்றாங்க. இத்தனை நேரமாக அமைதியாக இருந்த தன்னுடைய நிலையில் இருந்த அந்த அம்பிகாவதி அந்த இளவரசியை பார்த்த உடனே தன் நிலை மறந்து ஒரு பாடல் பாட ஆரம்பிக்கிறாரு. அந்த பாடல் தான் இட்டகடி நோவை எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய அப்படின்னு சொல்கிறார்.
அந்த பொண்ணு நடந்து வர்றது எப்படிப்பட்டதாக இருக்குதான், ரொம்ப அவளுடைய கால் மென்மையாக இருக்கான். அடுத்து வைக்கும் பொழுது அவளுடைய கால் என்ன ஆகுது அப்படின்னா கொப்பளித்து போகுது. அப்பேற்பட்ட பெண் வந்து கையில் வட்டில் சுமந்து பொருளை கொண்டு வரா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாடல் வரியை கேட்ட உடனே கம்பருக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. என்னடா இளவரசி பார்த்து இப்படி ஒரு பாடல் பாடுறாரே அப்படின்னு நினச்ச உடனே கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவாள் நாவில் வழங்கோசை வையம் பெறும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை முடிச்சிடறார். இவர் இந்த பாடலை பாடுற பொழுது அம்பிகாவதி தன்னுடைய நிலையை உணர்ந்து அமைதியாயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அரசர் வந்து என்ன பாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது வெளியில் வந்து கிழங்கு வைக்கக்கூடிய பெண்ணை பற்றி, கிழங்கு வித்துட்ருக்கக்கூடிய பெண்ணினுடைய குரலை கேட்டு அந்த பெண்ணை பற்றி பாடுற அப்படின்னு கம்பர் சொல்கிறாரு. அப்படி யாராச்சும் விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவலாளியை போய் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அரசர் உத்தரவிடுறாரு. அப்படி பார்க்குற பொழுது கம்பருக்கு வந்து ஒரு பயம், மனசில் வந்து கலைமகளை நினைக்கிறாரு, கலைமகளை வேண்டுறாரு. அப்போ வந்து அந்த கலைமகளே அந்த கிழங்கு வைக்கும் பெண்ணாக உருவெடுத்து வர்றாங்க. ஸோ அந்த கலைமகள் மீது அவர் கொண்ட பக்தியை பார்க்க முடியுது. அப்போ அந்த பாடலினுடைய விளக்கம் பார்த்துக்கிட்ட அப்படின்னா, இட்ட அடி நோவை எடுத்த அடி கொப்பிளிக்க வட்டல் சுமந்து மருங்க செய்ய அப்படின்னு பாடுறாரு. கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூறுவாள், அந்த கிழங்கோ கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாவில் வரக்கூடிய அந்த ஓசைக்கு எதை தரலாம், இந்த வையகத்தையே அவளுக்கு தரலாம் அப்படின்னு அவர் பாடி முடிக்கிறார் இந்த பாடல். அடுத்த பாடல் பார்க்கலாம். அடுத்த பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கதையினுடைய தொடக்கம் பார்க்குற பொழுது அம்பிகாவதியை கூட்டிகிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு. இந்த சம்பவம் நடந்த உடனே அம்பிகாவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அறிவுரை சொல்லி வீட்டில் அமைதிப்படுத்துகிறாரு. அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு அமைதியாக இருக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் அந்த தலைவியின் மீது நினைப்பு வர்றதுனால மறுபடியும் உப்பரிகைக்கு போகிறாரு. உப்பரிகையில் அந்த பெண் இல்லாததுனால அந்த பெண் இருக்கக்கூடிய இடத்த தேடி போகிறாரு. அப்படி பார்க்குற பொழுது அந்த பெண்ணினுடைய குரல் கேட்குது, இளவரசியினுடைய குரல் கேட்குது ஒரு இடத்துல. அந்த குரல் கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய கதவை திறந்துடுறாரு. அந்த இடத்துல ஆண்கள் போகக்கூடாது. அப்படி இவர் போய் திறந்துறதுனால இவர் என்ன பண்ணுறாங்க, சிறை பிடிச்சிடுறாங்க. சிறை பிடிச்சிட்டு இவருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே நிறையா போகும்னு 100 பாடல்கள் பாடணும் அப்படின்லாம் நிறையா போய் இவரை வந்து கொன்னுருவாங்க. அதை கேட்ட அந்த இளவரசியும் என்ன ஆவாங்க அப்படின்னா அமராவதி, அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்களும் இறந்துருவாங்க. அந்த இறந்த சோகத்தில் இருக்கக்கூடிய அமராவதியினுடைய அண்ணனாகிய இளவரசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அம்பிகாவதியினுடைய தங்கை காவேரி, கம்பரனுடைய மகள் காவேரியை கொல்றதுக்காக அந்த இளவரசர் அவருடைய வீட்டை நோக்கி வராரு. அந்த நேரம் பார்த்து காவேரிங்கிற பெண் வந்து தனிமையாக இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இளவரசர் அந்த பெண்ணை கொன்னுறாரு. அதை பார்த்த கம்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய எழுத்தாணியை வச்சு அந்த இளவரசரை குத்தி கொன்னுறாரு. உடனே அந்த குத்தி கொன்னுட்டு நேராக எங்கே போகிறாரு, அரசவைக்கு போகிறாரு. அதை பார்த்த அரசர் தன்னுடைய மகனை கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி கூட்டில் இருந்த புலியை திறந்து விடுறாரு. அந்த புலி கம்பரை நோக்கி அவரை கொல்றதுக்காக அந்த புலி வருது. அப்போ தான் இந்த பாடல் பாடுறாரு. வெங்கன் சிவந்து வெடிவான் முறுக்கி வெகுண்டெழுந்ததன் அங்கம் பிளக்க வரும் புலியே, அன்று ரணியனை பங்கம் படப்பட்ட வள்ளுகிறாளுரம் பற்றியுண்ட சிங்கம் இருப்பது கண்கெடு வாயென்றன் சிந்தையிலே அப்படின்னு பாடுறாரு. வெம்மை தோன்றும் சிவந்த கண்களை உடைய கோபத்தோடு வரக்கூடிய புலியே, வெடிப்பான வாளினை முறுக்கியபடி வெகுண்டு வரக்கூடிய புலியே, நீ அன்று ரணியனை அவமானப்பட்டு சாகும்படியாக தன் கூரிய நகத்தால் மார்பை பிளந்து இரத்தத்தை குடித்த அந்த நரசிங்கம் என் சிந்தையின் கண் இருக்கிறாரு, அதை நீ காண்பாயாக. அந்த நரசிங்கம் என்னுடைய சிந்தனையில் இருக்காரு, அதை நீ பார். அதை நீ பார்த்த அப்படின்னா நீ அழிந்து விடுவாய் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கம்பர் பாடின பாடலை கேட்டு சீறி வந்த அந்த புலி அதே இடத்துல நின்று அது என்ன ஆகுது, சோர்ந்து வீழ்ந்து அதே இடத்துல இறந்துருது. இந்த பாடலில் புலி வெகுண்டு வரதை பார்த்து நீ என்னை கொல்ல வந்தால் நீயும் இறந்து விடுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த புலியும் என்ன ஆகுது அப்படின்னா இறந்துருது. இனி அடுத்த பாடல் இதனுடைய தொடர்ச்சி பாடலாக வருது.
இதை பார்த்த குலோத்துங்க அரசன் கோபம் கொண்டு கம்பரின் மீது அம்பு விடுறாரு. அந்த அம்பு கம்பரை தாக்குது. அப்போ கம்பர் ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு தான் வில்லம்பும் சொல்லம்பும் மேதகவே ஆனாலும் வில்லம்பிற் சொல்லம்பே வீருடைத்து வில்லம்பு பட்டிருவிற்றென்னை என் பாட்டம்பு நின்குலத்தை சுட்டெரிக்கும் என்றே துணி அப்படின்னு பாடுறாரு. இருக்கக்கூடிய அம்புகளில் வில்லம்பும் ஒரு வகை சொல்லம்பும் ஒரு வகை. இந்த 2 அம்புலையும் எது பெருசு அப்படின்னா அந்த சொல்லம்பே மிகவும் ஆற்றல் உடையது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வில்லம்பு என் மார்புக்குள்ளே போயிருச்சு, ஆனாலும் என் பாட்டாகிய நான் பாடக்கூடிய இந்த பாடலால் வரக்கூடிய என் சொல்லம்பு நின் குலத்தை சுட்டு எரித்துவிடும், அதை நீயும் துணிவாயாக அப்படின்னு இந்த பாடல் பாடுறாரு. இந்த மாதிரி கம்பர் பல பாடல்களை பாடிக்கிறாரு. இனி அடுத்து வர வீடியோக்களில் கம்பர் பாடல்கள், காலமேக புலவர், பலப்பட்டடை சொக்கநாதர் இவர்கள் பாடின பாடல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கு அப்படின்னா கம்பர் பாடிய தனிப்பாடல்களை ஒரு 10 பாடல்கள் பார்த்துருக்கு. அந்த இட்ட அடி நோவை, வெங்கன் சிவந்து வெடிவான் அந்த புலியை பற்றி பாடினது, அடுத்தது மாத்தத்தனை பற்றி பாடினது, ஸ்ரீராமனை பற்றி பாடினது, அடுத்தது அந்த பாம்பினுடைய விஷத்தை போக்குறதுக்காக பாடினது, அடுத்தது வாணனை பற்றி பாடினது, அப்புறம் அந்த காளியை பற்றி பாடினது. இந்த மாதிரி 10 பாடல்கள் பார்த்துருப்போம். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.